கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விடலாம். கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், மஞ்சள் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம். இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கலாம். நல்லா எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கேப்சிகம். இப்போ வந்து நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு ஆட் பண்ணியாச்சு, நல்லா கிளறி விடலாம்.